யூஜி தமிழ் லெசன். இன்னைக்கு நம்ம செமஸ்டர் 4ல பாலை திணை பத்தி பார்க்க போறோம். பாலை திணை என்பது குறிஞ்சி திணையும் முல்லை திணையும் தன் இயல்பிலிருந்து திரிந்திருப்பது பாலை திணை எனப்படும். அதாவது காடாகவும் இல்லாம மலையாகவும் இல்லாம இரண்டும் கலந்து காணப்படுகின்ற வெப்ப மிகுந்த பகுதிகள் தான் நம்ம பாலை நிலம் அப்படின்னு சொல்றோம். பாலை நிலத்தினுடைய தெய்வம் கொற்றவை. இந்த கொற்றவைக்கு அவரை, எள்ளுருண்டை, இறைச்சி, துவரை இதையெல்லாம் படைக்கப்பட்டு அந்த கொற்றவையை வணங்குகின்ற வழக்கம் என்பது இருந்தது. கொற்றவை மீது பாலை நில மக்கள் ரொம்ப நம்பிக்கை உடையவங்களா இருந்தாங்க. அதனால போருக்கு செல்லும் போது தாம் போரில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனை அவர்கள் வழிபட்டு செல்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. பாலை நிலத்தினுடைய தெய்வம் கொற்றவை. பாலை நிலத்தினுடைய மக்களை நம்ம எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்றோம். இவர்களுக்கு தனியாக ஒரு நிலம் இல்லை. அதனால இவர்களுடைய உணவு என்ன அப்படின்னா களவு செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற பொருளாகும். அவங்க களவு செய்வாங்க. அதன் மூலமா என்ன பொருள் கிடைக்கிறதோ அதை தான் உணவாக உட்கொள்வாங்க. எனவே அங்க இருக்கின்ற விலங்குகளுக்கு நல்ல உணவு என்பது கிடைக்காது. எனவே அங்க இருக்கின்ற விலங்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிமை இழந்த யானை என்பது அவர்களுடைய விலங்கு. அங்க இருக்கின்ற பூ குரவம் பூவும் பாதிரி பூவும், அங்க இருக்கின்ற மரம் இலுப்பை மரமும் பாலை மரமும், அங்க இருக்கின்ற பறவை என்ன அப்படின்னா புறா. பாத்தீங்கன்னா புறாவும் பருந்தும். அங்க இருக்கின்ற ஊரை நம்ம குறும்புன்னு சொல்லுவோம். அங்க இருக்கின்ற நீர்நிலைய, பாலை நிலத்தில் இருக்கின்ற நீர்நிலைய வற்றிய சுனையும் கிணறும். பாலை நிலத்தினுடைய பறை துடி. பாலை நிலத்தில் இருக்கின்ற யாழ் பாலையாழ். அங்கு இசைக்கப்படுகின்ற இசை பண் பஞ்சுரப்பண். அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா வழிபறி செய்தல் என்பதுதான் அவர்களுடைய தொழிலாக இருக்கின்றது. எனவே பாலை திணை என்பது குறிஞ்சி திணை மற்றும் முல்லை திணை ஆகிய இரண்டு நில திணைகளுக்கும் இடையில் அமைந்த பாழ் நிலப்பகுதியை குறிக்கின்றது.